உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். எல்லையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 150 பேர் இந்தியாவுக்குள் ஊடுருவ காத்திருப்பதாக பாதுகாப்புத்துறை தகவல். ஜம்மு காஷ்மீர் நிலைமை குறித்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உயர் அதிகாரிகளுடன் இன்று முக்கிய ஆலோசனை. தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 6 விழுக்காடாக உயர்த்தி அறிவிக்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஒடிசாவில் ஏவுகணை ஆய்வு நடைபெறுவதை அடுத்து சென்னையிலிருந்து ஒடிசா வழியாக செல்லும் 7 வானூர்திகள் ரத்து. திருச்சி அருகே அரவானூரில் புதிதாக மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சாலை மறியல். சென்னை மயிலாப்பூர் பகுதியில் இன்று பிற்பகலுக்குள் மின் விநியோகம் சீராகும் என மின்வாரிய அதிகாரிகள் தகவல். விவசாயிகள் மீனவர்கள் பிரச்சனையை சித்தரிக்கும் வகையில் ராமேஸ்வரம் கடற்பகுதியில் மணல் சிற்பம் வடிவமைப்பு. தொகுதி 2A பிரிவு தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. தூத்துக்குடியில் சர்ச்சைக்குரிய தனியார் தாது மணல் ஆலை கிடங்கில் நீதிமன்ற ஆணைப்படி உயரதிகாரிகள் ஆய்வு. சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் வானூர்தி நிலையத்தில் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு, பலர் படுகாயமடைந்துள்ளதால் அச்சம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப்.